அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டூ மை சேனல் ஏகே எஜுகேஷன். நம்ம வந்து த ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ நேத்துலேருந்து உங்களுக்கு கன்டினியூஸா பண்ணிட்டுருக்கேன். அந்த வகையில இன்னைக்கு த ஹிந்து 2 மே 2026 சாட்டர்டே நியூஸோட அனாலிசிஸ வந்து இன்னைக்கு பண்ண போறோம். ஸோ இந்த நியூஸ் அனாலிசிஸ் உங்களுக்கு என்ன அப்படின்னா, இதோட நோட்ஸ வந்து என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அங்க வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாரி கன்டினியூஸா நீங்க நெறைய சப்போர்ட் குடுக்கறது மூலியமா தான் நான் இது மாரி கன்டினியூஸா வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கான நியூஸ் அனாலிசிஸ்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட மெயின் ஹெட்லைன்ஸே வந்து கவர்ன்மெண்ட் ஹைக்ஸ் பிரைஸ் ஆஃப் கமர்ஷியல் எல்பிஜி 5 கேஜி சிலிண்டர்ஸ் பல்க் டீசல் அப்படின்ட்டு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது கமர்ஷியல் எல்பிஜி வந்து ரூ. 993 வந்து அந்த சிலிண்டருக்கு விலை ஏறி இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நல்லா நோட் பண்ணுங்க. இது கமர்ஷியல் சிலிண்டர். ஓகேங்களா? ஸோ கமர்ஷியல் எல்பிஜிக்கு மட்டும் தான் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, டொமஸ்டிக் சிலிண்டருக்கு வந்து இந்த எல்பிஜியோட காஸ்ட் வந்து அதிகமாகல. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ட நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது எதனால நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் யுஎஸ்ஸுக்கும் ஈரானுக்கும் நடக்கக்கூடிய போர்னால ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ இது பிப்ரவரியில. இந்த பிப்ரவரியில க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் கன்டினியூஸா வந்து எல்பிஜி பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து அந்த லாஸ வந்து இதுவரைக்கும் அப்சார்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அத கன்சியூமருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஸோ கன்சியூமருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்னா, இவ்வளோ நாள் வந்து கவர்மெண்ட் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? அவங்களோட டாக்ஸ வந்து கம்மி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட இருக்கிற காச வச்சு இது சமாளிச்சுட்டு இருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வேற இடத்துல இருந்து இறக்குமதி பண்றதுக்கும் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இன்னுமே வந்து அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வந்து ஓப்பன் ஆகாம போனதுனால, இந்த சிலிண்டரோட விலைய வந்து இப்போ மக்களுக்கு அதாவது கமர்ஷியல் யூசேஜுக்கும் டொமஸ்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ பாருங்க, கமர்ஷியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது என்ன அப்படின்னா, இந்த ஹோட்டலு, ரெஸ்டாரண்ட்டு, ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நெறைய வந்து இந்த கிளவுட் கிச்சன் இந்த மாரி இடங்களுக்கு மட்டும் தான் இந்த கமர்ஷியல் எல்பிஜியோட விலைய வந்து ஏத்தியிருக்காங்க. நார்மலா வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய இந்த சிலிண்டர்ஸ்க்கு வந்து இந்த விலை அதிகமாகல. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ, இதுல நம்ப இந்த நார்மல் டொமஸ்டிக் எல்பிஜிக்கு யூஸ் பண்ணக்கூடிய அதாவது என்ன அப்படின்னா, அந்த கிலோகிராம் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா, அந்த கிலோகிராம். அந்த சிலிண்டரோட கிலோகிராம் வந்து டொமஸ்டிக் எல்பிஜிக்கு வந்து கம்மி. ஆனா கமர்ஷியல் எல்பிஜிக்கு வந்து அதிகம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் டிஃபரன்ஸு. இத நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க, கவர்மெண்ட் வந்து கமர்ஷியல் எல்பிஜியோட பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா, ரூ. 993 19 கேஜி சிலிண்டருக்கு. ஓகேங்களா? அதே மாரி 261 5 கேஜி சிலிண்டருக்கு. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாம பல்க் டீசல், ஓகேங்களா? பல்க் டீசலோட விலையும் வந்து 137லேருந்து 149 பெர் லிட்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஆனா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எக்சைஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்சைஸ் டியூட்டி அப்படின்னா, இந்த மாரி ஆயிலு, ஓகேங்களா? பெட்ரோலு, டீசலு இதுக்கெல்லாம் இந்த மாரி எல்பிஜிக்கு போடக்கூடிய டாக்ஸ வந்து கவர்மெண்ட் குறைச்சிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம டீசலு, ஏவியேஷன் ஃபியூவல் அப்படின்னா, இந்த மாரி ஏரோப்ளேன்ல யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூலுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எக்சைஸ் டியூட்டிய வந்து குறைச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது இது அதாவது என்ன அப்படின்னா, ரீட்டெயில் பிரைஸஸ் ஆஃப் பெட்ரோல் அண்ட் டீசல் ஃபார் காமன் பீப்பிள் அன்சேஞ்ச்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பல்க் டீசலுக்கு தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களே தவிர, நார்மலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காமன் பீப்பிள்க்கு இருக்கக்கூடிய இந்த பெட்ரோல், டீசலோட விலைய வந்து மாத்தல. ஸோ இது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எதனால அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொன்னேன். குளோபல் க்ரூட் ஆயில் பிரைஸஸ் வந்து அதிகமாகுது. எதனால? வெஸ்ட் ஏசியா கிரைசிஸ்னால. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம ஓபிஇசின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அத நம்ம பார்ப்போம். ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் கண்ட்ரீஸ் பிளஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. அங்க வந்து சப்ளை வந்து கட் ஆகுறதும் வந்து காரணமா இருக்கு. இப்போ என்ன அப்படின்னா, இந்தியா பாருங்க 85% வந்து என்ன பண்றாங்க? இம்போர்ட் பண்றாங்க. நம்ம நாட்டுல வந்து நம்ம தயாரிக்கிறது வந்து வெறும் 15% அப்படின்னா, மீதி 85% வந்து க்ரூட் ஆயில வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, அதிகமான இம்போர்ட் பில், இறக்குமதி விலைய வந்து அதிகப்படுத்துது. அது ஆட்டோமேட்டிக்கா அதிகமா விலைய பண்ணுது. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, போக போக மக்கள் தல மேல வந்து விழும். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு ஈவன் நம்மளோட ரூபாய் அதாவது என்ன அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த பண மதிப்பும் வந்து
கம்மியாயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ஹை ஃபியூவல் ப்ரைஸஸ். இது எல்லாமே இன்ஃப்ளேஷனு, டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய இடத்துல வந்து நம்மளோட இந்த காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு மினிமல் லெவல்ல. போக போக இந்த வார் வந்து கண்டினியூ ஆச்சுன்னா இன்னுமே அதிகமாகிற வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல்பிஜிக்கு சப்சிடின்னு ஒண்ணு குடுத்துட்டு இருந்தாங்க. சப்சிடி அப்படின்னா, ஓரளவுக்கு கவர்மெண்ட் குடுக்கும். மீதிய வந்து நம்ம பே பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் ஒரு 50% கவர்மெண்ட் குடுக்குதுன்னா, 50% நம்ம பே பண்ற மாரி இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா, எல்லா மக்களும் வந்து எல்பிஜி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த ஸ்கீம கொண்டு வந்தாங்க. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா, இது வந்து கவர்மெண்ட்டோட பட்ஜெட்ல வந்து பிரச்சனைய பண்ணுச்சு. அதனால இத என்ன பண்ணிட்டாங்க, அந்த சப்சிடிய வந்து ரெட்யூஸ் பண்ணிட்டாங்க. இத பிஸ்கல் டெபிசிட்ட கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஆனா அது இப்ப என்ன பண்ணுது, நம்மளோட எல்பிஜி விலைய அதிகப்படுத்துது. ஓகேங்களா? ஸோ இண்டஸ்ட்ரி, ஹோட்டலு, டிரான்ஸ்போர்ட்டு இவங்கெல்லாம் இப்ப என்ன பண்ணணும், சிலிண்டருக்கு அதிகமா விலை பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து இப்போ ஹோட்டல்ல வந்து சிலிண்டரோட விலைக்கு அவங்க அதிகமா குடுத்தா, நமக்கு சாப்பாட்டோட விலையும் வந்து அதிகமாயிடும். ஸோ இப்படிதான் வந்து இம்பேக்ட் பண்ண போகுது. ஓகேங்களா? இப்போதைக்கு அஃபெக்ட் ஆயிருக்கிறது கமர்ஷியல் எல்பிஜி யூசர்ஸ். ஆனா போக போக மக்களும் பாதிக்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம டீசல் ஹைக்னால டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக் செக்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இந்த அதாவது என்ன அப்படின்னா, பொருள வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போவோம் இல்லையா? இத லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லாஜிஸ்டிக் செக்டரும் வந்து அஃபெக்ட் ஆகுது. இது பாருங்க, இன்டைரக்ட்டா நம்மளும் அஃபெக்ட் ஆகுறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ள நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதாவது எந்த அளவுக்கு இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஓகேங்களா? எக்ஸைஸ் டியூட்டி மட்டும் 23 லிட்டர் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, நம்ம என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? ஓகேங்களா? ஸோ அதாவது கமர்ஷியல் பிரைஸஸ வந்து டொமஸ்டிக் பிரைஸஸ்க்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து சப்சிடிஸ வந்து குடுக்குற அளவுக்கு இப்போ வந்து ஆல்ரெடி ஃபிஸ்கல் டெபிசிட்ல இருக்கோம். மறுபடியும் சப்சிடிஸ குடுக்க முடியாது. ஆனா சப்சிடிஸ வந்து முடிஞ்ச அளவுக்கு இப்போ குறைக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இன்னுமே ஆல்ரெடி குறைச்சிருக்காங்க. இன்னுமே குறைக்கலாம். இனிஷியலா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் போக போக விலை வந்து கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, டீசலு, ஏவியேஷன் ஃபியூயல வந்து அதோட எக்ஸ்போர்ட்ட வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். டொமஸ்டிக் மார்க்கெட்லயும் அவைலபிலிட்டி நம்ம முடிஞ்ச அளவுக்கு இங்கேயே வந்து தயாரிக்கிறது, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ ப்ரமோட் பண்றது, இந்த மாரிலாம் கவர்மெண்ட் வந்து நெறைய ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதாவது என்ன அப்டின்னா, இப்போ இந்த கமர்ஷியல் எல்பிஜி வந்து ஃபர்ஸ்ட்டு கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ குடுக்கும். இந்த மாரி இன்க்ரீஸ் பண்ற பிரைஸ் வந்து ரெவென்யூ குடுக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா வந்து எங்க போகும்? அந்த க்ரூட் ஆயில் பிரைஸோட இன்க்ரீஸ வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உதவும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, டைரக்ட்லி வந்து இப்போதைக்கு பெருசா பாதிப்பு இல்ல. ஆனா போக போக கண்டிப்பா பாதிப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இத வந்து பாருங்க, ஆல்மோஸ்ட் இது யாருக்கு போகும் தலையில? கன்சியூமருக்கு தலையில தான் போகும். அதாவது மக்கள் தான் இது இந்த ஹையர் காஸ்ட்ட பேர் பண்ற மாரி ஆயிடும். ஓகேவா? ஸோ இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது இன்ஃப்ளேஷன் ரிஸ்க்க கூட காஸ் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, டைவர்சிஃபை பண்ணணும். டைவர்சிஃபை பண்ணணும் அப்படின்னா, வெறும் வெஸ்ட் ஏசியாலருந்து மட்டும் இம்போர்ட் பண்ணாம, மத்த நாடுகள்ல இருந்தும் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்றாங்க. இந்த இத பொறுத்தவரைக்கும். ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க? டொமஸ்டிக் புரொடக்ஷன இன்கிரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? டொமஸ்டிக் புரொடக்ஷன இன்கிரீஸ் பண்ணணும். அல்டர்னேட்டிவ் ஃபியூவல வந்து உருவாக்கணும். அததான் சொன்னேன். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ ப்ரமோட் பண்றது. ஆ அப்புறம் அதாவது என்ன அப்படின்னா, இந்த இந்த பயோகேஸ் இது எல்லாத்தையும் ப்ரமோட் பண்றது. இந்த மாரி நெறைய விஷயம் பண்ண வேண்டியிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எனர்ஜி எஃபிஷியன்சி அப்புறம் இம்போர்ட்ட வந்து நம்ப அதிகமா டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மறுபடியும் மறுபடியும் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கிள பொறுத்தவரைக்கும். இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, GS3ல நமக்கு இந்தியன் எக்கானமி, எனர்ஜி செக்யூரிட்டி, இன்ஃப்ளேஷன், பிஸ்கல் பாலிசி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரி எல்லாத்துலயுமே வந்து இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. GS2ல கவர்னன்ஸ், கவர்மெண்ட் பாலிசி அண்ட் இன்டர்வென்ஷன் இந்த டாபிக்ல இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. இது மட்டும் இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமிக் சர்வே, பட்ஜெட்டு எல்லா இடத்துலயும் வந்து இம்பார்ட்டன்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம மெயின்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இதுல வந்து எப்படி வந்து இதை பேலன்ஸ் பண்றாங்க, நம்ம இன்ஃப்ளேஷனையும் கண்ட்ரோல் பண்ணணும், அதே சமயத்துல வந்து ஃபியூவல் ப்ரைஸையும் வந்து மினிமலா வைக்கணும். ஸோ இதுதான் வந்து கவர்மெண்ட்டுக்கு இப்போ இருக்கக்கூடிய சேலஞ்சு. அதை வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு மெயின்ஸ் கொஷினா வரும். ஓகேங்களா? ஸோ இது இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதே இதில் நீங்கள் என்ன பேக்ரவுண்டில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த யூஎஸ் ஈரான் வாரை பற்றி கிளியராக புரிஞ்சுக்கணும். ஸோ இதை பற்றி நான் நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.
என்னோட நியூஸ் அனாலிசிஸில். அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்க்கலாம். இல்லை என்னோட ஐ பட்டனில் கொடுக்குறேன், அங்கே பார்க்காதவங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த நியூஸ் அனாலிசிஸ்குள்ளே போயிடலாம். ஸோ அடுத்த நியூஸை வந்து நம்ம பார்க்கலாம். அந்த நியூஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி கலெக்ஷன் ரைஸ் டு ரெக்கார்ட் ஆஃப் 2.43 அப்படின்ட்டு ஒரு நியூஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க, முன்னாடி வந்து ஏப்ரல் 2024 கம்பேர் பண்ணுறப்போ 2.1 இருந்தது. ஓகேங்களா? அதாவது 2.1 லட்சம் கோடி வந்து நம்மளோட ஜிஎஸ்டி கலெக்ஷன் இருந்தது. 2025ல் 2.37 கோடி வந்து 37 லட்சம் கோடி வந்து ஆயிருக்கு. இப்போ பாருங்க 2026ல் வந்து 2.43 லட்சம் கோடி வந்து அதிகமாக இருக்கு. ஸோ இது வந்து 26% அதிகமாக இருக்கிறதா வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ரெக்கார்டு கலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த நியூஸை விட நமக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு பார்க்குறப்போ இந்த ஜிஎஸ்டியோட பேசிக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஜிஎஸ்டி அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2017ல். ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது ரெண்டு வகையான டேக்ஸ் இருக்கு. ஒன்று டைரக்ட் டேக்ஸு, இன்னொன்று இன்டைரக்ட் டேக்ஸு. ஓகேங்களா? ஸோ இந்த டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா மக்கள் வந்து இந்த இன்கம் டேக்ஸை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ மக்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக பே பண்ணுறாங்க. இது வந்து மக்களே பே பண்ணுறது டைரக்டாக. ஓகேங்களா? ஆனால் இங்கே இன்டைரக்ட் டேக்ஸில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கவர்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா? இங்கே ப்ரொடியூசர்ஸ், மேனுஃபேக்சரர்ஸ், பிஸ்னஸ் ஓனர்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க. ஓகேங்களா? ஒரு பொருளை வந்து தயாரிக்கிறாங்க, விற்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே மக்கள் இருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணல, டைரக்டா இங்க டேக்ஸ் போடல. என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் வந்து பொருட்களுக்கு, இவங்க விற்கக்கூடிய பொருட்களுக்கு டேக்ஸ் போடுறாங்க. அந்த அந்த டேக்ஸை வந்து இந்த இந்த ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும், மேனுஃபேக்சர் ஆகட்டும், இல்லை பிஸ்னஸ் பர்சன்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மக்கள் கிட்ட இருந்து கலெக்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபைனலா வந்து இங்க பே பண்றது மக்கள் தான், ஆனா டைரக்டா பே பண்ணல. இது வந்து இவங்களுக்கு நம்ம பே பண்றோம், அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதை தான் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகேங்களா? எது மேல போடுறாங்க, கூட்ஸ் மட்டும் இல்லை சர்வீசஸ் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். கூட்ஸ் அப்படின்னா மூவபிள் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தொடக்கூடிய பொருட்கள் எல்லாமே மூவபிள் ஐட்டம்ஸ். ஓகேங்களா? அது சேரா இருக்கட்டும், டேபிளா இருக்கட்டும், வண்டி, இந்த மாதிரி இதை வந்து கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே சர்வீசஸ் அப்படின்னா டாக்டர் கிட்ட போனா நம்ம ஃபீஸ் கொடுப்போம். ஓகேங்களா? டாக்டர் நமக்கு என்ன கொடுக்குறாரு, சர்வீசஸ் கொடுக்குறாங்க. லாயர் கிட்ட போனா நமக்கு சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதாவது என்ன அப்படின்னா அவருக்கு கோர்ட்ல வந்து வாதாடி நமக்கு சர்வீசஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன அப்படின்னா சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் பேங்கிங்கும் ஒரு சர்வீஸ் செக்டர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே நம்ம ஜியாகிரபியில் படிப்போம். ஸோ இது வந்து கூட்ஸ்க்கும் சர்வீசஸ் ரெண்டுத்து மேலேயும் போடுறாங்க இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது காம்ப்ரஹென்சிவ். ஏன் காம்ப்ரஹென்சிவ் அப்படின்னா முன்னாடி நிறைய டேக்ஸ் இருந்துச்சு, சேல்ஸ் டேக்ஸு, வேட் டேக்ஸு, இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் வந்து மொத்தமாக ஒரு டேக்ஸ்குள்ளே கொண்டு வந்தாங்க. அதனால தான் காம்ப்ரஹென்சிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? மல்டி ஸ்டேஜ். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து இந்த ஜிஎஸ்டியை வந்து போடுவாங்க. ஃபைனலாக டெஸ்டினேஷன் பேஸ்ட் டேக்ஸ். எல்லா டேக்ஸும் எங்கே ஃபைனலாக போகும் அப்படின்னா கடைசியாக ஒரு ஃபைனல் கோல். ஓகேங்களா? ஒரு பொருள் தயாரிக்கிறாங்க. இப்போ ஒரு பிரெட் இருக்கு அப்படின்னா அந்த பிரெட்டு வந்து ஃபர்ஸ்ட் என்ன வரும், கோதுமையிலேருந்து அந்த பிரெட்டை தயாரிக்கிறாங்க. அந்த பிரெட்டு வந்து என்ன ஆகுது, ஃபைனலாக வந்து கடைசியாக வர்றப்போ ஒரு பிரெட் ஆம்லெட்டுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஃபைனல் குட் இதுதான். ஓகேங்களா? நம்ம இங்கே இந்த ஜிஎஸ்டியை வந்து ஃபைனலாக இங்கே தான் பே பண்ணுறோம். ஓகேங்களா? அதெல்லாம் டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முன்னாடி சென்டர் ஸ்டேட்டு கீழே இருந்த நிறைய வரி மேலே இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டேக்ஸாக மாற்றிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 2000ல் ப்ரப்போஸ் பண்ணாங்க, அடுத்து 2017ல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் அப்படின்னு மாற்றிருக்கு. ஒரு நாட்டுக்கு ஒரே ஒரு டேக்ஸ் அப்படின்ட்டு மாற்றிருக்கு. ஸோ அடுத்து இதோட கான்ஸ்டியூஷன்லேயே வந்து 101வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டை போட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது நல்லா தெரிஞ்சிருக்கணும். இது மூலயமா நிறைய ஆர்டிகல்ஸையும் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம்.
ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாடி. ஓகேங்களா? ஸோ அடுத்து டுவல் ஜிஎஸ்டி மாடல். சென்டருக்கு ஒன்று, ஸ்டேட்க்கு ஒன்று. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டின்னு இருக்கு. ஸோ சென்ட்ரல் ஜிஎஸ்டி அப்படின்னா இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை. ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் நடக்கக்கூடிய சப்ளையை வந்து டேக்ஸ் பண்ணுறது பேர் இன்ட்ரா ஸ்டேட். ஸோ அதாவது என்ன அப்படின்னா இது இன்டர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க, இது இன்ட்ரா ஸ்டேட். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரா ஸ்டேட் அப்படின்னா ஒரு ஸ்டேட்குள்ளே நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து என்ன பண்ணுறாங்க, டேக்ஸ் பண்ணுறாங்க. அதை இன்ட்ரா ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஐஜிஎஸ்டி அப்படிங்கிறது இன்டர் ஸ்டேட், நிறைய ஸ்டேட்ஸ்க்கு நடுவில் நடக்கிறத வந்து இன்டர் ஸ்டேட்டு. அடுத்து யூடிஜிஎஸ்டி வந்து யூனியன் டெரிட்டரிஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த ஜிஎஸ்டியோட கீ ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ்ன்னு சொன்னேன். இன்டைரக்ட் டேக்ஸ் ஆன் வேல்யூ அடிஷன் அட் ஈச் ஸ்டேஜ். ஓகேங்களா? அடுத்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படின்னா, இப்போ ஒரு மேனுஃபேக்சர் இருக்காரு, அவர் அந்த ரா மெட்டீரியல்ஸை வாங்குவார். ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னா இப்போ சப்போஸ் பிரெட் பண்ணணும் அப்படின்னா வீட்டை வாங்குவார். இந்த இடத்துல கவர்மெண்ட் ஒரு டேக்ஸை போடும். ஓகேங்களா? ஸோ இந்த பிரெட்டை என்ன பண்ணுவார், பிரெட் ஆம்லெட்டாக மாற்றுவாங்க, ஹோட்டலுக்கு கொடுத்து இங்கே ஒரு டேக்ஸை போடும் கவர்மெண்ட்டு. ஸோ இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னா என்ன அப்படின்னா, இந்த இந்த இடத்துல போட்ட டேக்ஸை வந்து ஃபைனலாக வந்து அந்த மேனுஃபேக்சருக்கு திருப்பி கொடுக்குறது. இதுதான் இன்புட். அவங்க போடக்கூடிய இன்புட்டுக்கும் டேக்ஸ் இருக்கும், அந்த டேக்ஸை மறுபடியும் கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது மூலயமா ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் வந்து டேக்ஸை போட்டதை ஃபைனலாக கன்சியூமருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஓகேங்களா? அதே மாதிரி மேனுஃபேக்சர்ஸை பூஸ்ட் பண்ணும், அதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து கேஸ்கேடிங் எஃபெக்ட் ஆஃப் டேக்ஸஸ் அப்படின்னா, ஒரு பொருளுக்கு மேலே இந்த வேட் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த டேக்ஸை போட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து ஒரே இடத்துல போடுறதுனால இந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட் ஆஃப் டேக்ஸஸை குறைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பாருங்க, இந்த இடத்துல வந்து ஜிஎஸ்டி செக்டர் நான் சொன்ன மாதிரி இன்ட்ராஸ்டேட் சப்ளைல வந்து சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி வரும். இன்டர்ஸ்டேட் சப்ளைல வந்து ஐஜிஎஸ்டி வரும். ஸோ இந்த பெனிஃபிட் வந்து என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா, இது வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஈஸி காம்ப்ளைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரே டேக்ஸ் இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக வந்து கட்டுறதுக்கு, மேனேஜ் பண்ணுறதுக்கு, கவர்மெண்ட்டுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து ஃப்ளோ ஆகும் மேனுஃபேக்சர்ஸ்க்கு. இது வந்து நமக்கு மேனுஃபேக்சரிங்கை பூஸ்ட் பண்ணி விடும். அடுத்து மேக் இன் இந்தியாவை ப்ரமோட் பண்ணுது. யூனிஃபைடு நேஷனல் மார்க்கெட், எல்லா மார்க்கெட்டையும் ஒரே டேக்ஸுக்குள்ளே கொண்டு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இது மூலிமா டேக்ஸ் கலெக்ஷனையும் வந்து அதிகப்படுத்தலாம். அதை தான் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதிகரிச்சிருக்கு. ஸோ இது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் நமக்கு மெயினாக புரிஞ்சுக்க வேண்டியது ஜிஎஸ்டி கவுன்சில். இது பாலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதோட சேர்மன் அப்படின்னு யார் பார்த்தோம் அப்படின்னா, சேர்பர்சன் வந்து யூனியன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். ஓகேங்களா? ஸோ ஸ்டேட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸும் மெம்பர்ஸாக இருப்பாங்க. இதில் வந்து டிசிஷன் வந்து 3/4 மெஜாரிட்டி இருக்கிற ஆல்மோஸ்ட் இருக்கிற மொத்த மெம்பர்ஸ்லேயும் வந்து மூணு மூணு அதாவது டிசிஷன் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா 4ல் 3 பேர் வந்து ஒத்துக்கணும், அப்போதான் அந்த டிசிஷன் நடக்கும். ஓகேங்களா? இதில் சென்டர் பாருங்க, அதாவது 1/3 வெயிட்டேஜ் இருக்கு, ஸ்டேட் வந்து 2/3 வெயிட்டேஜ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஜிஎஸ்டியோட ரேட் ஸ்ட்ரக்சர் இப்போ தான் ரீசெண்டாக மாற்றினாங்க. 0, 5%, 12%, 18%, 28% அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஸ்பெஷல் ரேட்ஸ் ஆன் சர்டைன் குட்ஸ், சில பொருட்களுக்கு ஈவன் 40% கூட போடுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்பெஷல் ரேட்டு. அடுத்து என்ன அப்படின்னா, இந்த காம்பன்சேஷன் செஸ் அப்படிங்கிறது லக்ஸரிஸ் இன் குட்ஸ். அதாவது என்ன அப்படின்னா, சில அதிகமான பொருட்களுக்கு மட்டும் இந்த காம்பன்சேஷன் செஸ் இருக்கு. அடுத்து வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை வந்து நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணேன், அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இந்த ஜிஎஸ்டிக்கு வராத விஷயங்கள் என்ன அப்படின்னா, பெட்ரோலியம் க்ரூட் ஆயில். ஓகேங்களா? அடுத்து வந்து மோட்டார் ஸ்பிரிட்டு, ஏடிஎஃப், ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து உள்ளே வரல, எலக்ட்ரிசிட்டி வரல, ரியல் எஸ்டேட் வரல. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ ரீசெண்டாக பாருங்கள், நான் சொன்ன மாதிரி 2.43 லட்சம் கோடி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து 8 ஏப்ரல் 2024 விட அதிகம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து டேக்ஸை அதிகமாக கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது எங்கே இம்பார்ட்டன்ட் ஆகுது அப்படின்னா, இந்தியன் எக்கனாமியில் டேக்ஸ் ரிஃபார்ம் அண்ட் ஃபிஸ்கல் ஃபெடரலிசம், கவர்மெண்ட் பாலிசிஸ், எக்கனாமிக் க்ரோத், இந்த டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் எக்கனாமி பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ கிளியராக படித்து வச்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த நியூஸ் அனாலிசிஸ்குள்ளே போயிடலாம். ஸோ அடுத்து வந்து நமக்கு ஜாகிரஃபியில் ஒரு நியூஸ் இருக்குது.
இந்தியா டு டேப் ஆக்மெண்டட் சோலார் கெப்பாசிட்டி கோல் டு வெதர் எல் நீனோ சம்மர் பவர் டிமாண்ட் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸை விட நமக்கு என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா எல் நீனோவை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சோலார் கெப்பாசிட்டியை அதிகப்படுத்துகிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா சம்மர் பவர் டிமாண்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு சோலார் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதை தான் இந்த நியூஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே நமக்கு ஜியாகிரபி பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல் நீனோனா என்ன, லானினானா என்ன அப்படிங்கிறது கிளியராக தெரியணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல் நீனோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, அதாவது நம்ம இந்த எல் நீனோ லானினா அப்படிங்கிறத என்சோ ஃபெனாமினன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்சோ அப்படின்னா எல் நீனோ சதன் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஏன் சதன் ஆசிலேஷன் அப்படின்னா கீழே வந்து ஆஸ்திரேலியா இருக்கு, இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் அமெரிக்கா இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து ஈக்குவேட்டர் இருக்கும், இதுக்கு மேல நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. இந்த எல்னினோவும் லானினாவும் இந்த பெசிபிக் ஓஷன்ல நடக்கும். அது எந்த பெசிபிக் ஓஷன்ல? சதர்ன் பெசிபிக் ஓஷன்ல நடக்குது. அதுதான் சதர்ன் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது ஆசிலேஷன். ஆசிலேஷன் ஏன் சொல்றாங்க அப்படின்னா ஏதோ ஒன்று மூவ் ஆகுது, அதை தான் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன மூவ் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்குறேன். அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா இந்த எல்னினோ லானினா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும் அப்படின்னா எல்னினோல நியூட்ரல் ஃபேஸ்ன்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இது வந்து நார்மலாக நடக்காது, பட் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நியூட்ரல் ஃபேஸ் அப்படின்னா இப்போ வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஈக்குவேட்டர் இருக்கு, இந்த இடத்துல வந்து நமக்கு ஆஸ்திரேலியா இருக்கு, இந்த இடத்துல சவுத் அமெரிக்கா இருக்கு. ஓகேங்களா? எப்பவுமே இந்த பெசிபிக் ஓஷன், ஓகேங்களா, இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய பெசிபிக் ஓஷன் வந்து அதிகமா சூரிய வெளிச்சம் படுறதுனால இங்க வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஃபுல்லா வந்து இந்த 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 இடத்துல வந்து நமக்கு ஃபுல்லா வார்மா இருக்கும். ஓகேங்களா? வார்மா இருக்கும் அப்படின்னா ரொம்ப சூடா இருக்கும். ஓகேங்களா? ஆனா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ட்ரேட் விண்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்கு, நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஜியாகிரபில இந்த ட்ரேட் விண்ட்ஸ் என்ன பண்ணும், இந்த வார்ம் வாட்டர் வந்து இப்படி தள்ளும். ஓகேங்களா? எங்க தண்ணு கொண்டு போகும்? ஆஸ்திரேலியா கிட்ட கொண்டு போகும். ஸோ அது எப்போ லேண்டை மீட் பண்ணுதோ ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ரைஸ் ஆனதும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மழை பெய்யும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரைஸ் ஆனதும் ஒன்ஸ் மழை பெஞ்சதும் ஆல்மோஸ்ட் அதோட இதை வந்து லூஸ் பண்ணிட்டு மறுபடியும் இங்க இந்த ஏர் வந்து இங்க மூமெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மூமெண்ட் ஆகுறது இந்த இடத்துல என்னவா மாறும்? கோல்டு வெதரா மாறும், கோல்டு ஹேரா மாறிடும். ஓகேங்களா? இதை தான் வாக்கர் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது நார்மலா நடக்கக்கூடியது. ஸோ இதனால பாருங்க ஆஸ்திரேலியால நார்மலா வந்து இங்க மழை பெய்யும், இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த ஏர் வந்து ட்ரையா இருக்கும், இதுல மாய்ஸ்சர் இருக்காது. அதனால இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மழை வந்து அதிகமா இருக்காது, வெயில் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அது ஏரும் ட்ரை ஆகுறதுனால இங்க டெசர்ட் நீங்க பார்க்கலாம் சவுத் அமெரிக்காவோட இந்த சைட்ல. ஆனா இப்போ எல்னினோல இந்த கண்டிஷன் கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் ஆகும். ஓகேங்களா? அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ பாருங்க இப்போ எல்னினோல என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்படி இருக்கு. ஓகேவா? ஸோ எல்னினோல இந்த இடத்துல ஆஸ்திரேலியா, இந்த இடத்துல வந்து சவுத் அமெரிக்கா இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இந்த ட்ரேட் விண்ட்ஸ் பத்தி சொன்னோம் இல்லையா, இது வந்து ரொம்ப வீக் ஆயிடும். ஓகேவா? ஸோ இந்த வீக் ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நார்மலா இந்த வார்ம் ஹேர் வந்து இப்படி போகாம இந்த சைடு போக ஆரம்பிச்சிருது. ஓகேங்களா? அதோட அந்த ட்ரேட் விண்ட்ஸ் இல்லாதனால ஸோ இப்படி போறது இந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா மழையை அதிகமாக கொடுக்கும். ஓகேங்களா? ஏன்னா ரைஸ் ஆகும், ஆனா நார்மலா இருக்கிறத விட அதிகமா வந்து இங்க மழை பெய்யும். ஓகேவா? ஸோ இப்படி இப்படி கோல்ட் ஆகுறது வந்து இங்க ரொம்ப ட்ரை ஹேரை உருவாக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த ஆஸ்திரேலியா ரீஜன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா வந்து டிராட் அப்படின்னா வறட்சி ஏற்படும். ஓகேங்களா? ஸோ அப்படியே கண்டிஷன் மாறுது பாருங்க. நார்மலா ஆஸ்திரேலியால பெய்ய வேண்டிய மழை வந்து அப்படியே கண்டிஷனா மாறுது. இது சில மாசத்துல நடக்கும். இதே எல்னினோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே வந்து லானினாக்கு நம்ம போனோம் அப்படின்னா ஸோ லானினாவை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஆஸ்திரேலியா இருக்கு, இந்த இடத்துல சவுத் அமெரிக்கா இருக்கு. இங்க ட்ரேடியன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இங்க இருக்கக்கூடிய அந்த வார்ம் வாட்டர் வந்து மூவ் ஆகி, ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த இடத்துல அதிகமா வந்து மழை பெய்யும், அதை தான் வந்து ஃப்ளட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதிகமா இங்க ஃப்ளட் ஆகும், இந்த இடத்துல வந்து வறட்சி ஏற்படும். ஓகே.
ஓகேங்களா? இதுதான் எல்னினோ, லானினா. உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இப்போ எல்னினா, லானினா பத்தி புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாரி எல்னினோ, சதர்ன் ஆசிலேஷன பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இதுல நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த இன்சோல 3 பேட்டர்ன் எல்னினா, லானினா, நியூட்ரல் ஃபேஸ் பத்தி நான் மென்ஷன் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா அப்படின்னா 2லேருந்து 7 வருஷம் வரைக்கும் நடக்கும். ஓகேங்களா? ஸோ டியூரேஷன் வந்து 9லேருந்து 12 வருஷம் வரைக்கும் இது நீடிக்கும். அடுத்து என்ன அப்படின்னா, இது ஆல்ரெடி சொன்னேன் பார்ட் ஆஃப் என்சோ அப்படின்ட்டு. ஸோ இதில் பாருங்க அதே ஃப்ரீக்வன்சி தான், அதே ஆல்மோஸ்ட் ஆவரேஜில் சொல்கிறாங்க. பட் நமக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ இது ஆல்ரெடி இந்த இந்த பிக்சரெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதோட இம்பேக்ட் தெரிஞ்சுக்கணும். இந்தியாவில் எல்னினோ வந்துச்சு அப்படின்னா நமக்கு மான்சூன் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதனால மழை மழை பெய்யறது வந்து ரொம்ப கம்மியாயிடும். ட்ராட் கண்டிஷன் வறட்சி அதிகமாகும். ஹீட் வேவ்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி நிறைய இடத்துல வந்து இது நடந்துட்டு இருக்கு. இதனால நம்மளோட அக்ரிகல்ச்சர் பாதிக்கப்படும், நம்ம விவசாயம் பாதிக்கப்படும், நிறைய எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் தேவைப்படுது. அதிகமாக வெயில் இருக்கிறப்ப அதிகமாக ஏசி ஃபேன் யூஸ் பண்ணுவோம், அதிகமாக எலக்ட்ரிசிட்டி. இதே குளோபலி அப்படின்னு பார்க்குறப்போ ஆஸ்திரேலியா, சவுத் ஏஷியாலையும் இந்த வறட்சி ஏற்படும். ஆனால் பெரு ஈக்குவடார், சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரு ஈக்குவடாரில் அதிகமான மழை பெய்யும். ஓகேங்களா? இது வந்து கோரல் ப்ளீச்சிங்கையும் காஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ கோரல் ப்ளீச்சிங் அப்படின்னா இந்த கடலுக்கடியில் இருக்கக்கூடிய பவளப்பாறை அப்படின்னு சொல்லுவோம். அங்கே வந்து ப்ளீச்சிங் ஏற்படும். அது வந்து நம்மளோட என்விரான்மெண்ட்டை பெருசாக பாதிக்கும், அதிகமான குளோபல் டெம்பரேச்சரை உருவாக்கும். ஆனால் லானினா பாருங்க, நமக்கு வந்து அப்படியே ஆப்போசிட், எல்லாமே ஆப்போசிட் கண்டிஷன். ஆனால் என்ன அப்படின்னா லானினால நிறைய வந்து வெள்ளம் ஏற்படும். அது அது ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகேங்களா? அப்படியே ஆப்போசிட் வந்து மற்ற இடத்துல நடக்கும். ஓகேவா? ஸோ இதை தான் இங்கே கம்பேரிஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸை லிங்க் பண்ணுறப்போ இது வந்து பாருங்க 2024-25 ஆகட்டும், இல்லை 26-27 ஆகட்டும், இந்த எல்னினோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால நிறைய ஹீட் வேவ்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் என்ன பண்றாங்க, சோலார் கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம கவர்மெண்ட் முடிவு எடுத்திருக்காங்க. கோல் ரிசர்வை வந்து அதிகமான இந்த நிலக்கரியை வந்து ரிசர்வ் வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்பதான் நம்மளோட எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு கிளைமேட் வந்து இந்த எனர்ஜியை வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இது ப்ரிலிம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த எல்னினோ, லானினா கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கே நடக்கும்? பெசிபிக் ஓஷனில். எப்படி இந்தியன் மான்சூனை வந்து சேஞ்ச் பண்ணுது, ட்ரேட் வின்ஸ், வாக்கர் சர்க்குலேஷன், எல்னினோவை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே இந்த ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஜாகிரஃபியில் இந்த எல்னினோவை பற்றி ஆல்ரெடி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ் 3லேயே வந்து என்விரான்மெண்ட் எக்கனாமிலேயே வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் இந்த எல்னினோ, லானினாவை பற்றி. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த நியூஸ் அனாலிசிஸ்குள்ளே போகலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க, நம்ம இதை முடிச்சுட்டு அடுத்து வந்து இன்னைக்கான எடிட்டோரியலை பார்க்கலாம். இன்னைக்கு எடிட்டோரியலில் ஒரு எடிட்டோரியல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதில் வந்து அபுதாபி எக்ஸிட்ஸ் ஓபிஎஸ்சி ஃபார் அன் அசன்ட் ஆஃப் பீக் ஆயில் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அபுதாபி அப்படிங்கிறது யுனைடெட் அரப் எமிரேட்ஸை வந்து சொல்கிறாங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து ரீசெண்டாக ஓபிஇசிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. ஸோ ஓபிஇசினா என்ன, எதனால் வெளியே வந்தாங்க அப்படிங்கிறத இந்த நியூஸ் அனாலிசிஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓபிசியோட பேசிக்ஸ் தெரியணும். இது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஓபிசி அப்படின்னு பார்க்குறப்போ ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து 1960 உருவாக்கியிருக்காங்க. இதோட ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் அப்படின்னா ஈரான், ஈராக்கு, குவைத், சவுதி அரேபியா, வெனன்சுலா. ஓகேங்களா? ஆனால் இப்போ இருக்கக்கூடிய 13 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஈரானு, குவைத்து, கத்தாரு, சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து வெளியில் வந்துட்டாங்க. ஈராக்கு, லிபியா, அல்ஜீரியா, வெனின்சுலா, ஈக்குவடார், நைஜீரியா, கேபன், அங்காலா. ஓகேங்களா? ஸோ பாருங்க, ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸு, அரப் கண்ட்ரிஸு, சவுத் அமெரிக்காவில் 2 கண்ட்ரிஸு. ஸோ இவங்க வந்து மெம்பர்ஸாக இருக்காங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13 மெம்பர்ஸ் கரண்ட்டாக இருக்காங்க. யூஏ இருந்தது, இப்போ வந்து வெளியில் வந்துட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட் மெம்பர்ஸ், சில அசோசியேட் மெம்பர்ஸும் இருக்காங்க. அதில் ரஷ்யாவும் இருக்குது. ஓகேங்களா? இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா எண்ணெய் வளம் வந்து இருக்குது இவங்ககிட்ட. அவங்கள தான் வந்து இந்த ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்கியிருக்காங்க. ஸோ ரஷ்யாவும் பாருங்கள் ஓபிசியில் மெம்பராக இல்லாட்டியும் கூட வந்து அசோசியேட் மெம்பராக இருக்காங்க. ஸோ இதோட கீ ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 40% ஆஃப் குளோபல் ஆயில் ப்ரொடக்ஷனை வந்து இவங்க பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் 80% ரிசர்வை வந்து வச்சுருக்காங்க.
ஓகேங்களா, ஸ்டாக் வச்சுருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும், எந்த அளவுக்கு வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறதே இந்த ஓபிசி ஆர்கனைசேஷன் தான். ஓகேங்களா. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா, உலகத்தில் நிறைய நிறைய நாட்டுக்கு வந்து நிறைய நாட்டுக்கு என்ன தேவைப்படுது, ஆயில் சப்ளை தேவைப்படுது. அதை வந்து முடிவு பண்ணுறதே இந்த ஓபிசி தான். எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும், எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற லிமிட்டையும் செட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஓபிசியோட பேசிக்ஸு. ஸோ இப்போ வந்து யுஏஇ ஏன் வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ ஏப்ரல் 28 அதாவது 4 நாளுக்கு முன்னாடி எக்ஸிட் பண்ணாங்க. ஸோ இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து ஒரு சர்ப்ரைஸாக சடனாக வந்து எக்ஸிட் ஆயிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, அதிகமாக ப்ரொடக்ஷன் கொண்டு வர்றதுக்காக இதை பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஓபிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கோட்டா வச்சுருக்காங்க. 3.45 மில்லியன் பேரல்ஸ் பர் டே தான் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் யுஏஇ கிட்ட எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா, 5 மில்லியன் பேரல்ஸ் பர் டே பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் அதில் பாருங்கள் 1.5 வந்து அன்யூட்டிலைஸ்டாக இருக்குது. இது ஓபிசி மெம்பராக இருக்கிறதுனால அவங்களால யூட்டிலைஸ் பண்ண முடியல. ஸோ இது ஒரு மெயின் காரணமாக இருக்குது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏஐ இதெல்லாம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆயில் எக்ஸ்போர்ட்டிங்கில் வந்து ப்ராஃபிட் அதிகமாக பண்ணணும் அப்படின்ட்டு யுஏஇ முடிவு எடுத்திருக்கு. ஸோ அதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரீசனாக இருக்குது. யுஏயோட அதாவது என்ன அப்படின்னா, கேல்குலேஷன் என்ன அப்படின்னா, ஏஐ டேட்டா சென்டர் அட்வான்ஸ்டெக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி எண்ணெய் விற்கிறது மூலயமா அவங்களுக்கு வருமானம் வந்துச்சுன்னா இதிலெல்லாம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ இது ஒரு ரொம்ப முக்கியமான இது. அடுத்து என்ன அப்படின்னா, இந்த யுஏஇ ஆயிலை பற்றி பார்க்குறப்போ ஆல்மோஸ்ட் பாருங்கள் 113 பில்லியன் பேரல் ஆஃப் ஆயில் ரிசர்வ் வந்து வச்சுருக்காங்க. 6வது உலகத்திலே 6வது. ஸோ இதோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்ன அப்படின்னா, இதை 150 பில்லியனாக மாற்றணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ அவங்கக்கிட்ட 5 மில்லியன் பேரல்ஸ் பர் டே உருவாக்குற அளவுக்கு கெப்பாசிட்டி வச்சுக்கிட்டு ஆயில் ப்ரொடக்ஷனில் அதிகமாகணும், அவங்களோட ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து இந்த மாதிரி யுஏஇ வெளியே போனதுனால ஓபிசியில் வந்து யூனிட்டி. ஓகேங்களா. இந்த மாதிரி இது இவங்கள பார்த்து வேற நாடுகளும் வெளியில் போகலாம். ஓகேங்களா. இது ஒரு காரணமாயிரும். இதனால் நிறைய இடத்துல வந்து அதிகமாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, காம்படிஷன் அதிகமாகிடும். அடுத்து வந்து மார்க்கெட் ஷேர் வந்து அதிகமாகிடும். ஸோ இதெல்லாம் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆயில் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால டிமாண்ட் வேணால் கம்மியாகலாம், ஆனால் காஸ்ட் வந்து அதிகமாகிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஆல்ரெடி இந்த வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ்னால நிறைய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு, அதுவும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ யுஏஇ அதிகமாக சப்ளை பண்ணுச்சு அப்படின்னா நம்மளோட இம்போர்ட் வந்து அதிகமாகும். அப்போது வந்து ப்ரைஸை குறைக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து யுஏயோட ரிலேஷனை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஓபிஎஸ்சியை பற்றி சொன்னோம். 1960 இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வியன்னா ஆஸ்திரியாவில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த நியூஸ் அனாலிசிஸ் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு நியூஸ் அனாலிசிஸில் பார்ப்போம்.